இப்போ கேரட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேன் வச்சுங்கம்மா. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கேரட் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். எப்பயுமே கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடணும். எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும் நல்லா பொரியணும். இது வந்து ஒரு சிம்பிளான டிஷ் தான்மா. இது ரொம்ப கஷ்டமாக இருந்தெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்தலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். காரம் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாம்மா, வேறு எதுவும் கிடையாது. கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயமும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க 1 நிமிஷத்துக்கு. பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ கேரட் எடுத்து நல்லா மேல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வைங்கம்மா, இல்லைன்னா அதில் கல் இருக்கும், அதனால் மேலே தோல் சீவிடுங்க. இந்த மாதிரி வந்து பொடியாக நறுக்கிங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேரட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். வெங்காயத்து கூடவே கேரட் மிக்ஸ் ஆகிடணும். அந்த பச்சை ஸ்மெல், கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடுங்க. ஏன்னா இது உடனே வெந்துடும், டக்குன்னு வெந்துடும் கேரட் வந்து. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தண்ணியில் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். போதும். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்கம்மா தண்ணி. கூடவே உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சாலே போதும், கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். தண்ணி இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க, தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், வெந்துடும். இப்போ மூடிடலாம். நான் வந்து ஒரு 4 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேம்மா, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. மேல் தோலை சீவிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா சீவிக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா திருகி எடுத்துடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா பவுடராக பொடி பண்ணிடணும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா திருகி எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு வச்ச தண்ணியெலாம் கூட சரியாக போச்சு. நமக்கு வந்து கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. எப்பயுமே வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப மாவாக வேகக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு வந்து வெந்திருக்கணும். இப்போ நமக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சிங்களா, இந்த டைமில் தேங்காய் திருகல் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் திருகல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் பொரியல் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான கேரட் பொரியல் ரெடி. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.